காலை நேர சிந்தனை. அன்பை வெளிப்படுத்தும் விதம். நீதிக்கதை. ஒருநாள் வகுப்பறையில் ஆசிரியை மாணவர்களிடம் அன்பை வெளிப்படுத்தும் எதையும் கொண்டு வாருங்கள் என்று கூறி 4 மாணவிகளை அனுப்பினார். திரும்பி வந்த மாணவிகளில் ஒரு மாணவியின் கைகளில் மலர் இருந்தது. இன்னொரு மாணவியிடம் வண்ணத்து பூச்சி இருந்தது. மற்றொரு மாணவியிடம் ஒரு குஞ்சு பறவை இருந்தது. 4 மாணவிகளில் முதலில் கிளம்பி போன மாணவி கடைசியில் வெறும் கையுடன் திரும்பி வந்தாள். ஆசிரியை அந்த மாணவியிடம், "நீ ஏன் எதையும் கொண்டு வரவில்லை?" என்று கேட்டார். அதற்கு அந்த மாணவி, "நானும் மலரை பார்த்தேன், அழகாயிருந்தது, செடியிலேயே இருக்கட்டும் என்று விட்டுவிட்டேன். வண்ணத்து பூச்சியை பார்த்தேன், அழகாயிருந்தது, சுதந்திரமாய் பறக்கட்டும் என்று விட்டுவிட்டேன். குஞ்சு பறவையை பார்த்தேன், தாய் பறவை தேடுமென்று விட்டுவிட்டேன்" என்று பதில் கூறினாள். மாணவி கூறிய பதிலை கேட்டவுடன் ஆசிரியை அந்த மாணவியை அணைத்து கொண்டார். அன்பு என்றால் இதுதான். ஒன்றுமே கொடுக்க வேண்டாம், எதையுமே பறிக்காமல் இருந்தால் அதுவே போதும் என்றார். முகமலர்ச்சியோடும் நம்பிக்கையுடனும் எழுந்து புதிய நாளை துவங்க இறைவன் அருள் புரியட்டும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நல்ல எண்ணங்களுடன் இன்றைய நாளை தொடங்குவோம். இந்த நாள் இனிய நாளாகட்டும். வாழ்க வளமுடன். நன்றி.